ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. நாங்கள் கொல்கத்தாவிலேருந்து சென்னைக்கு பல ட்ரெயினில் வந்திருக்கோம். அதுலேயே ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அதில் இருந்த சர்வீஸ், அதோட ட்ராவல் பண்ணுற நேரம், அதை வச்சு நாங்கள் ஒரு நல்ல ட்ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதில் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நேரம் ட்ராவல், அதெல்லாமே சொல்ல போகிறோம். சேம் தான். அதாவது நாங்கள் கொல்கத்தாவிலேருந்து சென்னை வரதா இருந்தாலும், சென்னையிலேருந்து கொல்கத்தா போகிறதா இருந்தாலும் அந்த ட்ரெயினில் சேம் டைமிங், சேம் சர்வீஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ சென்னையிலேருந்து கொல்கத்தா போகணுன்றவங்களுக்கும், கொல்கத்தாவிலேருந்து சென்னை வரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஹவுரா வந்திருக்கோம். ஹவுராவில் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ட்ரெயின் ஏற போகிறதில்ல. இங்கேருந்து கிளம்பி ஒரு 7 கிலோமீட்டர் பக்கத்தில் ஷாலிமார் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நாங்கள் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் போகிறோம். இதுதான் ஹவுரா ஸ்டேஷன். கொஞ்சம் நேரம் நின்று இந்த மழையில் கூட அதை ரசித்தாச்சு. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வெள்ளைக்காரன் கட்டினது. ஸோ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஓலா, ஊபர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, எங்களுக்கு 300 சம்திங் தான் காட்டுச்சு. நாங்கள் கார் புக் பண்ணிட்டோம். பட் இங்கே நாங்கள் கேட்கும்போது அவங்க பார்க்கிங் இருக்குது, அது இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் கிட்டத்தில் வந்துட்டாங்க. எங்களுக்கும் வேறு வழி இல்லை, மழையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்க்ரெடிபிள் கொல்கத்தா. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சிலைகள் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு நதிக்கரை ஓரத்தில் வச்சுருக்காங்க. ஹூக்ளி ரிவர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ பெரிய பெரிய போட்டெல்லாம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே காரில் இருந்து அவ்வளோ ஒரு அழகு. கொல்கத்தாவோட ஹூக்ளி நதி சொல்லவா வேணும். இங்கெல்லாம் படகுல போகிறதுக்கு அந்த டிக்கெட்லாம் தருவாங்க இல்லையா, ஸோ அதுதான் இருக்குது. டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்களும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு எப்படி இருக்குது ஹூக்ளி ரிவர் பார்த்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே பார்த்துட்டு வரும்போது நிறைய பழைய கட்டடம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வெள்ளைக்காரங்க கட்டின கட்டடம்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் கொல்கத்தா பஸ்ஸு ஃபேமஸ். இங்கே எல்லாமே இந்த மாதிரி கலரில் தான் பஸ் இருக்கும். ஒரு வழியாக ஷாலிமார் ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும் ஸ்டேஷன். இது புதுசாக கட்டின ஸ்டேஷன் நினைக்கிறேன். ரொம்ப பழசெல்லாம் இல்லை, ரொம்ப பார்க்குறதுக்கே புது கட்டடம் மாதிரி தான் இருக்கும். லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான், உள்ளே போகலாம். அப்புறமா ஷாலிமார் ஸ்டேஷன்லேயே ஃப்ரீயான வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. ஏசி ரூம் இருக்கும், அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஏசி ரூமுக்கே வந்துட்டோம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக, அமைதியாக, சோஃபா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி ட்ரெயின் ஏறலாம் அப்படின்னு வந்தோம். ட்ரெயின் ஏறக்கூட வந்துட்டு, ஆனால் ட்ரெயினோட பேர் என்ன சொல்லலையேம்மா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. ட்ரெயினோட பேர் என்னென்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 3:20க்கு தான் ட்ரெயின். ஆனால் ஒரு 1/2 hour முன்னாடியே ட்ரெயின் வந்துருச்சு. அது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. பொறுமையாக கம்பார்ட்மெண்ட் தேடி எல்லா லக்கேஜெல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக ஏறணும். எந்த டென்ஷனும் இல்லை. ஸோ அது இதில் ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தா ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும். நாங்கள் எல்லாருமே செட்டில் ஆகிட்டோம். அடுத்ததாக எங்களுக்கு என்ன சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அதில் அப்பரும் மிடிலும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அப்பர் கொடுத்துருந்தாங்க. பாப்பா எல்லாருமே வந்ததுமே படுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பெட்ஷீட், அதாவது கம்பளி, பெட்ஷீட்டு, தலைக்காணி, அப்புறம் டவல் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சிட்டோம். இந்த டிக்கெட் கிடைக்குமான்னு கஷ்டப்பட்டோம், கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. யூஸ்வலாக 3:20க்கு தான் எடுக்கணும். எப்போவுமே கரெக்டாக போகிற ட்ரெயின். இன்றைக்கி என்னவோ எங்கள் நேரமோ என்னவோ தெரியல, ஒரு 1/2 hour லேட்டாகவே தான் எடுத்தாங்க. இங்கே பாருங்கள், ஷாலிமார் ஸ்டேஷன் இங்கேருந்து மூவ் ஆகுது. எப்படியோ கொஞ்சம் லேட்டானா கூட தமிழ்நாட்டுக்கு வரோன்ற சந்தோஷம்தான் மனசில் ஓடிட்டுருக்கு. பாப்பா வந்ததுமே தூங்கிட்டா. நாங்கள் விடியற் காலையில் அவளை எழுப்பி கிளப்பி கூட்டிகிட்டு வந்துருந்தோம். ஸோ அதனால் அவள் தூங்கிட்டா. இங்கே பாருங்கள், எல்லா பெட்ஷீட்டுமே நல்லா க்ளீனாக பேக் பண்ணி ஒயிட் கலரில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கம்பளியுமே கொடுத்துருந்தாங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே ஆல்ரெடி நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரெயின்லனா கொஞ்சம் விலை கூட இருக்கும். ஸோ ஒரு 20 ரூபாய் லேஸ் பேக்கெட்டை எடுத்து பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த பெட்ஷீட் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. நான் நிறைய ட்ரெயினில் போயிருக்கேன், அவ்வளோ அழுக்காக க்ளீன் பண்ணாமல் அப்படிலாம் கொடுப்பாங்க. பட் அவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அடுத்ததாக பன்னீர் பக்கோடா விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு 4 பீஸ் இருந்துச்சு, 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான்.
ஒரு 7:40 போல் ஆகுது. நாங்கள் ஒரு 3:45 4 மணிக்கிட்டத்தில் ட்ரெயின் கிளம்புச்சு. ஒரு 3:30 மணி நேரத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ட்ரெயின் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 7 மணிக்கிட்டத்தில் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துருந்தோம். சப்பாத்தியும் தக்காளி தொக்குமே எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன். மேக்ஸிமம் எனக்கு இந்த ட்ரெயினில் வர சாப்பாடு, அது கொல்கத்தாலேருந்து எந்த ட்ரெயினாக இருந்தாலும் சரி, கொல்கத்தாலேருந்து சென்னை போகிற ட்ரெயினாக இருந்தாலும், சென்னையிலேருந்து கொல்கத்தா வர ட்ரெயினாக இருந்தாலும் அவங்களோட ஃப்ளேவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மணி 10 மணி போல் ஆகுது. 3rd ஏசியில் வந்திருந்தோம். ஏசி நல்லா சில்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால் பாப்பாவுக்கு கம்பளியெல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டேன். இது வரைக்கும் எங்கள் பாப்பாவை தனியாக படுக்க வச்சதே இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட ஒரு பாப்பாவும் என் கூட ஒரு பாப்பாவும் தூங்குவா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தனியாக தூங்குறாங்க. அடிக்கடி எழுந்துச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன், பாப்பா கரெக்டாக தான் தூங்கிட்டு இருக்காளா, பொசிஷன் எதுவும் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். மணி 3:30 மணி கிட்டத்தில் ஆகுது இப்போ எடுத்த வீடியோ இது. அதுக்குள்ளே டீ வந்திருந்தது. ஹஸ்பண்டுக்கு காலையில் டீ குடிக்காமல் அந்த மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ டீ வாங்கியிருந்தாங்க. ஒரு டீ 10 ரூபா. சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ட்ராவலில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ டீ ஒன்று வாங்கியிருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுமே டீ கேட்டிருந்தா. யூஸ்வலாக நாங்கள் எப்போவுமே டீ காஃபி எதுவுமே பாப்பாவுக்கு கொடுக்கறது கிடையாது. வெறும் பால் மட்டும்தான் கொடுப்போம். அவங்க அப்பா குடிக்கிறத பார்த்துட்டு கேட்கவே, சரி ஒரு கப் டீ வாங்கி தரோம், அதை ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பாப்பாக்கும் சேர்த்து ஒரு கப் டீ வாங்கியாச்சு. காலையில் 6:40 போல் டைம் ஆகுது. வைசாக் ஸ்டேஷன் வந்துருச்சு. சரி இறங்கி ஏதாச்சும் டிஃபன் கிடைக்குமா வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே எங்களுக்கு வாங்கிறதுக்கும் தோணலை. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இருக்கே, அது ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு எதுவுமே வாங்காமல் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒருத்தர் வேகமாக ஓடினார். அதை பார்த்தோன்னே ட்ரெயின் எடுத்துருவாங்களோன்னு எனக்கே பயமாயிடுச்சு. சரி அதனால் ராஜமுந்திரிக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இது எப்போ செஞ்சது என்னன்னு தெரில. இவ்வளோ சீக்கிரம் இட்லி வாங்க யோசனையாக இருக்குது. சரி ஒரு 1/2 hour கிட்டத்தில் நிற்கும். சரி அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. அவ்வளோதான். ஸ்டேஷன் நல்லா பெரிய ஸ்டேஷன். இங்கே தான் ட்ரெயின் எல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணிலாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஏற்றிட்டு வண்டி கிளம்பிடும். ப்ரஷ் எல்லாம் எடுத்தாச்சு. எனக்கும் அவருக்கும் ஒரே கலரில் இருக்குது. ஒரு நெயில் பாலிஷ் வச்சு முதல் கோடு போடணும். அப்போ தான் யாருது என்னன்னு தெரியும். இப்போ நான் நெயில் பாலிஷில் எல்லுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, என்னோடய நேம் லதா. ஸோ அதனால் எல் போட்டுக்கிட்டேன் என்னோடய ப்ரஷில். ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது இல்லையா, எதுலேயும் ஒரு கிளாரிட்டி வேணும். வெளியிலலாம் போய் பார்த்துட்டு பாப்பாவை ப்ரஷ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். வைசாகில் 30 minutes கிட்டத்தில் ட்ரெயின் நிற்கும். ஸோ அதனால் நிற்கும் போதே நமக்கு ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு விட்டேன். இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் நான் சொல்லணும். சில ட்ரெயின்லலாம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் தண்ணி வராது, அது மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கும். பட் கண்டினியூஸாக வாட்டர் வந்துட்டு இருந்துச்சு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் சின்ன பாப்பாவுமே வந்துட்டா. சரி 2 பேருமே ப்ரஷ் பண்ணிட்டோம், நின்றுட்டு தானே இருக்குது ட்ரெயின், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இந்த மாதிரி வாசனைக்கு இது போட்டிருக்காங்க, ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க. டாய்லெட்டுமே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிஜமாகவே க்ளீனாக இருந்துச்சு, நான் சும்மா சொல்லலை. கோரமண்டல் தான், அவ்வளோ ஒரு க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. பாத்ரூம் இப்போ தான் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு வெளில போனாங்க. அப்போ கூட உள்ளே வந்தால் பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பர். காலையில் எல்லோரும் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லை. ரொம்ப பசி எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆலு பூஜியா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். காலையில் எல்லோரும் டீ காஃபி குடிப்பாங்க, பட் நான் ஆலு பூஜியா கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கேன். இன்னும் டிஃபன் வாங்கலை, வாங்கினா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வைசாக் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. எந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் வந்துச்சோ அதே டைரெக்ஷன்லேயே திரும்பி போகும். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. மறுபடியுமே காலையில் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பூரி, அதுக்கப்புறம் ஆலூவில் செஞ்ச சப்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆலூவில் செஞ்ச குழம்பு, அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். 5 பூரி இருக்கும். இந்த பேக் வந்து 50 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் 2 பாப்பாக்கும் சேர்த்து 2 பிளேட் பூரி, ஒரு ப்ரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்டுக்கு உப்புமா வாங்கியிருந்தோம், ரவை உப்புமா. ஸோ அது எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, ஒரு குறையும் சொல்ல முடியாது. இங்கே ப்ரெட் ஆம்லேட்டில் 2 ப்ரெட்டு, அதில் கொஞ்சம் பட்டர் தடவி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆம்லேட் தனியாக கொடுத்துருந்தாங்க. முன்னாடிலாம் பட்டர் சின்ன பேக் ஒன்று கொடுப்பாங்க, பட் இப்போ கொடுக்கறதில்ல. ஹஸ்பண்டுக்கு ரவை உப்புமா இப்படி தான் இருந்துச்சு, 2 ஊறுகாவோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்கு கொடுத்துட்டோம். ரவை உப்புமாவுமே ரொம்ப டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து
பூரி அந்த உருளைக்கிழங்கு சப்ஜி அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 5 பீஸ் இருந்துச்சு. 5மே அவ்வளோ தடியாக போட்டிருந்தாங்க. பட் எனக்கு இதெல்லாம் நான் சாப்பிட்ருவேன் ஓரளவுக்கு. அவங்களோட மீல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மீல்ஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் இருக்க அந்த ஃப்ளேவர் அதெல்லாம் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்காது. பட் இதெல்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடுவேன். ஸோ அதுதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா வாட்டர் கேனுமே 20 ருபீஸ்க்கு விற்றுட்ருந்தாங்க. சில வாட்டர் கேனில் 20 ருபீஸ் போட்டிருந்துச்சு. பட் அந்த ரயில்வேலேருந்தே தண்ணி வரும் இல்லையா, ரயில் நீர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது 15 ருபீஸ் தான். எதுக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்கன்னு தெரில, அப்படியும் வாங்குறாங்க. பாப்பா எல்லோரும் ஜன்னலேரம் உட்காந்துட்டு ஒரே என்ஜாய் தான், பார்த்துட்டே வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பார்க்குறதுக்கே அந்த சீனரி எல்லாமே. இங்கே வந்து இப்போ நாங்கள் ஆந்திரா கிட்டே வந்துட்டோம். அந்த மலையிலேருந்து எவ்வளோ புகை போயிட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். பார்க்க அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். போகிற வழி முழுக்க இது மாதிரி மலைகள் தான். அதுலேருந்து இந்த மாதிரி புகையாக கிளம்பி போய்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மலையில் எவ்வளோ புகை வந்துட்டுருக்குன்னு. இது ஏன் அப்படி வருதுன்னு உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது நல்ல சம்மர், இதில் எப்படி இந்த மாதிரி புகை வரும் எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ குளிர்காலம்னா கூட பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பட் நல்ல சம்மரில் இவ்வளோ புகை வந்துட்டுருக்கு. என்ன விஷயம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா, எனக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அப்படியே ஆர்வமாக தான் இருக்குது. ஒரு 9 மணி போல் இருக்கும். ட்ரெயினில் மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குப்பை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், மாப் போடுறதா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெயினில் 25 ருபீஸ்க்கு ஒரு காஃபி ஒன்று கிடைக்குது. நம்ம வாங்குகிற அந்த 10 ரூபா டீ எல்லாம் விட இந்த 25 ருபீஸ் காஃபி 25 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். ஸோ நீங்களும் இந்த ட்ரெயினில் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா காஃபி? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? மணி ஆகிடுச்சு. ஃபுட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட் இன்னும் வரல. அதுக்காக தான் வெயிட்டிங். ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கேயுமே கூட பிரியாணிலாம் கிடைக்கும். பட் ஆனால் அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி, அதனால் விஜயவாடாவில் டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எப்படியோ அந்த டெலிவரி பண்ணுற பர்சன் வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிட்டாங்க. சிக்கன் பிரியாணி ஒன்று, எக் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் இந்த பெங்காலி ஃப்ளேவர்ஸ், பெங்காலி ஃபுட் பிடிக்காதவங்க வெளியில் ஆன்லைனில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நமக்கு ட்ரெயின்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம கம்பார்ட்மெண்ட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணோன்னா கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. சிக்கன் வந்து தனியாக பொரித்து வச்சுருந்தாங்க. பிரியாணி கூடயே போட்டு கிளறுவோம் நம்மலாம். பட் ஆனால் இங்கே தனியாக சிக்கன் பொரித்து வச்சுருந்தாங்க. இது இருக்குது, இது பிரியாணி இருக்குது. ட்ரெயின் வந்து விஜயவாடாவில் நின்று கிளம்பிடுச்சு. இதோட 6 மணி நேரத்துக்கு ட்ரெயின் நிற்காமல் சென்னையில் போய் தான் நிற்கும். இருக்கிறதுலையே வெஸ்ட் பெங்கால்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு சூப்பர் ட்ரெயின்னா அது கொரமண்டல் தான். திரும்பி போகும்போதும் சேம் தான். இதே மாதிரி சென்னையில் கிளம்பி 6 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணி விஜயவாடாவில் தான் போய் நிற்கும். ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயினை சூஸ் பண்ணி அதில் தான் வந்துட்டுருக்கோம். ஆகுது. பக்கோடா வந்துடுச்சு. அதை வாங்கி கொடுங்கன்னு ஒரே தொல்லை. ஆன்லைன் பேமெண்ட் கூட இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஒரு சிக்கன் பக்கோடா வாங்கியிருக்கோம். காட்டுறேன் பாருங்கள். 50 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்களும் கூட கொரமண்டலில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்நாக். இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ கூட ட்ரெயினில் வந்து எந்த பேட் ஸ்மெல்லும் கிடையாது. அவ்வளோ ஒரு க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான் போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின்னா 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன்னா அது கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான். அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு என்னென்னோ சொல்லுவாங்க, ஆனால் தண்ணிக்கு கூட குறைவில்லை. தண்ணி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. தமிழ்நாடு வந்துட்டோம். 6:15 பாருங்கள் டைம். தமிழ்நாடு வந்தாச்சு. தமிழ்நாடுக்குள்ளே ட்ரெயின் என்ட்ரி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டோம். அடுத்து சென்னையில் போய் இறங்க போகிறோம். எப்படியோ நம்ம ஜார்க்கண்ட் டு தமிழ்நாடு பயணம் சிறப்பாக முடிவடைஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டோம். பையெல்லாம் எடுத்துட்டு வெளியில் சரியான கூட்டம் நின்றுட்டுருக்கு. இப்போ நாங்கள் இறங்குற வண்டியில் நிறைய பேர் ஏறி மறுபடியும் வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க. சென்னையிலேருந்து வெஸ்ட் பெங்கால் போகிறதுக்கு எவ்வளோ பேர் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். பட் ஆனால் இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். நாங்கள் இறங்கிட்டோம், ட்ரெயினை எந்த க்ளீனுமே பண்ணல. மேபி விஜயவாடா போயிட்டு க்ளீன் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல.
பட் ஆனால் எல்லாருமே ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஐயோ, எனக்கு பார்க்கவே மலைப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் எப்படி, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அன்ரிசர்வ்டில் போகிறவங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்களேன்.